ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர்நூனுக்கு குட்டி பாப்பாவுக்கு ராகி கூழ் செஞ்சுருந்தேன். ராகி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணணும். வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அடுப்பத்தை வச்சு நல்லா சிம்லேயே வச்சு கை விடாமல் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கிண்டணும். பாருங்கள், நான் காட்டுவேன். நல்லா கொதிச்சிடணும். கொதி வந்து நல்லா ஒரு மாதிரி கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன். ஆற வச்ச அந்த கேப்பில் வந்து துணியெல்லாம் அள்ளி போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டியும் விட்டுட்டு அதையும் கையோடு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு துணியை மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கீழே வைக்கிற துணி, மேலே வைக்கிற துணின்னு தனித்தனியாக தான் எடுத்து போட்டேன். அது மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக மடித்து வச்சுட்டு, சரி பெரிய பொண்ணு வந்தோடனே எனக்கு வெஜ் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அவளுக்கும் செஞ்சு வச்சுருவோம், 4 o'clock வந்துடுவோம், அவளுக்கு செஞ்சு வச்சுருவோன்ட்டு செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. எடுத்து வச்சுருந்தேன். வெஜ்ஜீஸ்லாம் கேரட், பீன்ஸு அவ்வளோதான் இருந்துச்சு. வெங்காயத்தை வச்சு அதை வச்சு சிம்பிளாக வெஜ் நூடுல்ஸ் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பிட கொடுத்துட்டு வந்து பார்த்தா பாத்திரம் இவ்வளோ இருந்துச்சு. அதோட கையோடு கழுவிட்டு தான் போனேன். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் கீழே போனேன். கீழே போயிட்டு வரவுமே அவள் சாப்பிட்டது, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்ந்துருச்சு. சரி அப்படின்ட்டு விளக்கி வச்சிடலாம். விளக்கிட்டு நைட்டுலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து மாப் பண்ணணும், ஆடி 1 அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் எடுக்க முடியல. ஆனால் மார்னிங் தான் அந்த வீடியோ எடுத்தேன். மார்னிங் வந்து சாப்பாடு வச்சு விட்டேன். அவன் லஞ்ச் எதுவுமே செய்யலை, யோசிக்கல என்ன செய்யலாம்னு. அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து மார்னிங் 7 o'clock ஆகுது. மற்ற எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லஞ்ச் பேக் பண்ணி அவளை அனுப்பிச்சி விடணும் தான். லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி இங்கே உருளைக்கிழங்கு சாதம் தான் அவங்களுக்கு செஞ்சுருந்தேன். எங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு அவள் பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டா. நானும் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன், அதுவும் போக முடியல. சரி ஓகே அப்படின்னு வீட்டில் தான் இருந்தோம், நானும் குட்டி பாப்பாவும். பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னேன்ட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய். இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.